इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ननु प्रमोषो न संभवति उत्तमम् तथा च तन्त्रान्तरीयाः अनुभूतविषया सम्प्रमोषः प्रमोषान् इरुत्ते प्रमोषान् कूड पाठमस्ति स्फुटिः இப்போ முன்னாடி உள்ளவன் பூர்வபக்ஷி ஆட்சேபிச்சு சொன்னான். பூர்வபக்ஷினா யாருன்னா ஸ்ருதிரூப பரத்திர பூர்வதற்காங்கிற வாக்கியத்துல ஸ்ருதி ரூபகாங்கிற இந்த பதத்துக்கு ஸ்ருதி போல ஸ்ருதி சதுசம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, ஸ்ருதியேதான்னு சொல்லணுங்கிறான். அப்ப அவனை பார்த்து பல பேர் சொன்னா அதை ஸ்மிருதின்னு சொல்ல முடியாது. ஸ்மிருதிக்கு என்ன லட்சணமோ அந்த லட்சணம் அங்க இல்லை அப்படின்னு. லட்சணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த லட்சணம் காணாம போயிருக்கு. அந்த ஸ்மரண அபிமானம்ங்கிறது பிரமோஷம் ஆயிடுச்சு. பிரமோஷம்னா காணாம போயிடுச்சு. அதுக்காக அதை ஸ்ருதி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்த்து கடைசியில ஸ்ருதி பிரமோஷத்துலதான் வந்தாகணும் அப்படின்னு முடிச்சான். அப்போசம் கேட்டா ஸ்ருதிக்கு பிரமோஷம் வராதுன்னு சொன்னோமே, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்? அதுக்கு என்ன சொல்ற, வேற வழி இல்லையே. அதாவது ஸ்ருதிக்கு பிரமோஷம் இல்லாட்டா வேற வழி இல்லைன்னு வந்து விடுச்சுன்னா அப்ப நம்ம ஒத்துதான் ஆகணும். ஒரு நியமம் என்னன்னா, எதை ஒத்துக்காட்டால் வேற வழியே இல்லையோ அதை ஒத்துக்காகணும். இப்ப ஸ்மரணாபிமான பிரமோஷம்னு ஒண்ணு ஒத்துக்கலைன்னு சொன்னா இங்க வேற வழியே இல்லை, ஆகையால அது ஒத்துக்குதான் ஆகணும்னு அந்த பூர்வபக்ஷி சொல்றான். அதுக்கப்புறம் சித்தாந்தி சொல்றான், அப்படி ஒண்ணும் வழி இல்லாம இல்லை, வேற கதி உண்டு. வேற கதி என்னன்னா சமத்தை ஒத்துக்கிறது கதி. மரணாபிமான பிரமோஷம் வரணுங்கிற அவசியம் இல்லை. இங்க காந்தி தியானத்தை ஒத்துவிட்டால் அதுவே உனக்கு வழியாகும், மரணாபிமானங்கள்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு சித்தாந்தி சொல்றாங்க. ஆகையால காந்தி தியானம் ஸ்மிருதி ஆகாது, அது ஸ்மிருதிய போல இருக்குன்னு சொல்லலாம். ஸ்மிருதியேன்னு சொல்லக்கூடாது. மரணாபிமான பிரமோஷனா சொல்றதுக்கு அங்க ஒரு பிரமாணம் கிடையாது. சமாதானம் தந்திராந்தரியா ஆகவோ அனுபூத விஷய அசம்பிரமோஷா ஸ்ருதிக்கு பிரமோஷம் வர முடியாதுன்னு சொன்னேனே. வர முடியாதுங்கிறது என்ன பிரமாணம் கேட்டா இந்த யோக சூத்திரம் பிரமாணம். எந்த விஷயம் அனுபவிக்கப்பட்டதோ அது அனுபூதம்னு சொல்றது. அனுபவிக்கப்பட்ட விஷயத்தை அசம்பிரமோஷா ஸ்ருதி, அந்த பிரமோஷம் இல்லாமல் தெரிவிக்கிறது தான், தெரிவிக்கிற ஞானம் இருக்கு, அதுதான் ஸ்மிருதி. நான் அனுபவித்தேன் அப்படின்னு ஞாபகம் வருதோ இல்லை. அப்ப அனுபவித்த விஷயத்தை அனுபவத்தோடு சேர்த்து காண்பிக்கக்கூடியது இருக்கு, அது அதுல பரடாபிமான பிரமோஷங்கள் தான் சொல்ல முடியுது. இப்போ காகரிகி கதி சுத்திகா சம்பிரயோகே ரஜதாவகாசத்திய சுத்தியோடு நம்ம இந்திரியத்துக்கு சம்பந்தம். ஆனா தெரியறது சுத்தி இல்லை, ரஜதம் தெரியுது. இது எப்படி சரி பண்ணுது அப்படின்னா முக்கியவே இதுதான் சித்தாந்தம். உனக்கு என்ன வேணும்? சுத்தியோடு இந்திரியம் சம்பந்தப்பட்டு இருக்கும் போது சுத்தி தெரியாமல் ரஜதம் தெரிகிறது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இல்ல ரஜதம் தெரியப்படாது, தெரிய முடியாதுன்னு ஆட்சேபிக்கிறார். நீ ஆட்சேபிச்சேன்னு சொன்னா நீ எனக்கு உபபத்தி சொல்லணும். அப்ப உனக்குதான் இழந்திருக்கிறீர்கள் சொல்லு. அந்த உபபத்தியை நான் தப்புன்னு சொல்லிட்டேன். நீங்க சரணாசமான பிரமோஷம் போக்குவரத்துலாம் சொன்னேன், அதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்றாரு. இப்படி தெரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நான் காரணம் சொல்றேன். இப்ப சொல்றேன் என்ன, இந்திரிய ஜானா சம்ஸ்காரம் ஸ்மரணம் புதகேவ ஸ்மரணாபிமான சூன்யம் சம்பன்னம் ஏகமேவ சம்ஸ்கார சகிதா இந்திரியா. இந்திரியமும் சமஸ்காரமும் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஞானத்தை உற்பத்தி பண்ணிடுதுன்னு சொல்றோம்.
நீ என்ன சொல்ற? இந்திரியன் தனியா தியானத்தை உண்டு பண்ணினது, சமஸ்காரம் தனியாக தியானத்தை உண்டு பண்ணினது, ஒன்னு ஸ்ருதி ஒன்னு அனுபவம்னு நீ சொன்ன. அப்படி சொல்றதுதான் பரநாசமான பிரமோஷங்கிறது கஷ்டங்கள்லாம் வந்தது. இப்ப நான் என்ன சொல்றேன்? இந்திரியத்தோடு சேர்ந்து சம்ஸ்காரம் தனித்தனியா ரெண்டு தியானத்தை உண்டு பண்ணல, சேர்ந்து உற்பத்தி பண்ணிதுன்னா ஒரே தியானத்தை உண்டு பண்ண. அதுதான் நான் சமாத்மக தியானம் சொல்றேன். இந்திரிய தியானா பிருகத், இந்திரியத்தினாலே உண்டாகக்கூடிய ஞானத்தை காட்டிலும் தனியாக சம்ஸ்காரஜம் ஸ்மரணம், சம்ஸ்காரத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்மிருதி மரணாசமானம் இல்லாமல் உண்டானதாக ஒத்துக்கல நான் சொல்லல. அப்ப என்ன சொல்றேன்னா, இது ஏகமேவ ஒரே ஞானம் சம்ஸ்கார சகிதா இந்தியா, சம்ஸ்காரம் சேர்ந்த இந்திரியத்தினாலே சமாத்மகமாக ஒரு தியானம் வந்தது. அதனது அது எப்படி சூச்சியதே? காரணதோஷா காரிய விசேஷே தஸ்ய சக்தி இருந்தன்னேவ சம்ஸ்கார விசேஷமபி உத்போதயதி காரியகம்யத்வாத் காரணதோஷ சக்தே. இது ஒரு நல்ல பதில் தான். இப்போ ரெண்டு கேள்விக்கு நம்ம பதில பார்ப்போம். அவனுடைய இந்திரியம் அந்த நிஜமா சுத்தியோட சம்பந்தப்பட்டிருக்கு. அவ சுத்தி ஏன் தெரியல? சுத்தி தெரியும், நியாயமா சுத்தி தான் தெரியும். அது எப்படி ஏன் தெரியாம போச்சு? அப்ப என்ன சொல்லணும்னா, அங்க ஏதோ பிரதிபந்தம் இருக்கு, அவனுக்கு தெரிவிக்க முடியாம சுத்தி தெரியாத போச்சு. அந்த பிரதிபந்தம் என்னன்னா ஒரு தோஷம், இவங்கிட்ட இருக்கிற தோஷம் அந்த சுத்தியை சுத்தியாக தெரிய விடாம தடுத்தது. சொன்னாச்சா சரி, தோஷம் அதை தெரிய விடாம தடுத்ததே தவிர்த்து இல்லாததை இன்னொன்னு எப்படி காண்பிக்க முடியும்? தோஷம் இருக்கிற காரியத்தை உற்பத்தி ஆறத தடுக்கும். புதுசா ஒரு காரியத்தை தோஷத்தால உண்டு பண்ண முடியாது. இவனுக்கு தோஷத்தால என்ன ஆயிருக்கணும்? ஏதோ இருக்கு, ஆனா இது சுத்தின்னு தெரியல, அதோடு மாத்திரம் நிற்கணும். ஆனா அப்படி நிற்காமல் ரஜதம்னு புதுசா ஒண்ணு தெரியுது, இது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்கணும். அப்ப இவர் சொல்றார், தோஷமானது வெறும் இருக்கிற காரியத்தை பிரதிபந்தம் பண்ணுங்கிறது மாத்திரம் இல்லை, புதுசா ஒரு சக்திய அது கலப்பி விடவும் முடியும். தோஷத்துக்கு அந்த சக்தி உண்டு. திருஷ்டாந்தம் சொல்றா, மாந்தியில எல்லாம் படிச்சுன்னு சொல்லியிருக்க. இந்த நிறைய ஏத்திரபீஜன்னா பெரம்புன்னு சொல்றோமோ, அந்த பெரம்புல காட்டுக்கு குறிச்சு எல்லாம் சாம்பலா போச்சுன்னு வச்சோங்களேன். அந்த கஷேத்திரத்துல வாழைங்கிறது ரொம்ப நன்னா வரும். வாழை மரம், வாழைக்கும் பிறகுக்கும் ஒண்ணும் சம்பந்தம் இல்லை. இப்ப அது அங்க சாம்பலா போச்சு, நாசமானது. அந்த தாவதகனம்னா காட்டு தீயால அது சாம்பலா போச்சு. ஆனா என்ன வந்தது சொன்னா வாழை வந்தது, வாழை நன்னா வந்தது. அப்ப என்னாச்சு? இப்போ அந்த காட்டு தீயானது வேத்திர பீஜத்தை நாசம் பண்ணினது. ஒரு பீஜத்தை வேத்திரம் உண்டாக்குறதுக்கு என்ன ஒரு மூலமோ அதுதான பீஜம். அந்த பெரம்பு உண்டாகிறதுக்கு எது மூலமோ அதை அழிக்குது. அழிச்சா என்ன ஆனா இன்னும் பெரம்பு உண்டாகாது. இவ்வளவுதானே பண்ணணும். அது தோஷமானது அங்க வரவேண்டிய காரியத்தை பிரதிபந்தம் மாத்திரம்தான் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இது அங்க அழித்து எரித்து விடுத்துன்னு சொன்னா இனிமேல் அங்க பெரம்பு உண்டாகாது. நெல் இருக்கு, நெல்லை விதைத்தோம்னா அதுல செடி வருது. நெல்லை வறுத்துட்டோம்னா அப்ப என்ன செடி வராதுன்னு சொல்லலாமே தவிர வேற ஒரு செடி அதுல இருந்து வரும்னு சொல்ல முடியாது. அப்ப சாதாரணமா இந்த தோஷமானது அங்கேருந்து எந்த காரியம் வரணுமோ அதை பிரதிபந்தம் பண்ணும். இந்த திருஷ்டாந்தத்தை வச்சு பூர்வபக்ஷி கேட்பான். இவர் என்ன சொல்றார்? அந்த எரிந்து போனதுக்கு அப்புறம் புதுசாவே அந்த காரியம் வருது, பதவி காண்ட ஆரம்பத்துக்கும் அந்த வாழை மரம்னா வருது அப்படின்னு காமிப்பான். அப்ப இதுல என்ன ஆச்சுன்னா, சில தோஷங்களுக்கு இருக்கிற சக்தியை பிரதிபந்தம் பண்றதுக்கும் புதுசா ஒரு சக்தியை கலப்பு விடுறதுக்கும் அதுக்கு சாமர்த்தியம் உண்டு தெரியும். இதான் இங்க சொல்ற. அதை போல இது என்ன பண்ணிருக்கு? இவனுடைய தோஷமானது அந்த சுத்தின்னு தெரிய விடாம அதை பிரதிபந்தம் பண்ணிட்டு ரஜதம்னு தெரியும்படியா பண்ணிடு. அதுக்கு அதுல எதுக்கு சகதா இருக்கு.
அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு காரியம் பண்றதுக்கு சகாயம் பண்ணினது என்னன்னா இவனுடைய ரஜத சம்ஸ்காரம். ரஜத சம்ஸ்காரத்தை கலப்பி விட்டு அது ரஜதம் தெரியும்படியாக பண்ணி ரவத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கு இவனுடைய தோஷம். அதனால எல்லாருக்குமே அப்படியே பிரம்ம உண்டாகணும்னு அவசியம் இல்லை. தோஷத்தினுடைய சாமர்த்தியம் எப்பேற்பட்டதுன்னு அதோடைய காரியத்தை வச்சுதான் அனுமானம் பண்ணலாமே தவிர தோஷம் இருக்குன்னா எல்லாருக்கும் பிரம்மம் வந்துதான் ஆகணும்னு நம்ம ஒன்றும் தீர்மானம் பண்ண முடியும். ஒருத்தருக்கு தோஷத்தினால அந்த சுத்திங்கிறது தெரியாம போச்சு, ஆனா ரஜிதம்னு தெரியல, அப்படி கூட இருக்கலாம். தூரத்துல இருக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவான். ஆனா இன்னொருத்தனுக்கு ரஜதம்னு தெரியுதுன்னு ஆரம்பிச்சுவான். ஆக தோஷத்தினுடைய சாமர்த்தியத்தை அதனுடைய காரியத்தை வச்சுதான் கணக்கு பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு தோஷம் தான் இப்படிதான் தெரியும் நம்மளால சொல்ல முடியாது. காரணதோஷா காரிய விசேஷே தस्य சக்தியும் நிருந்தன்னேவ. காரிய விசேஷத்தை உண்டு பண்றதுக்கு உண்டான சக்தியை பிரதிபந்தம் பண்றதுதான், நிரோதம் பண்றது. அதே சமயத்துல சம்ஸ்கார விசேஷம் அப்படி உபோசயதி, புதுசா ஒரு சம்ஸ்காரத்தை கலப்பியும் பண்றது. இது இவ்வளவு சக்தி காரணத்துக்கு இருக்கு, அந்த காரண தோஷத்துக்கு இருக்கு. இது எப்படி தெரியுதுன்னா காரியவன்யத்துவா காரண தோஷ சக்தி. தோஷத்துக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு காரியத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அத சம்ஸ்கார துஷ்டகாரண சம்பலிதா ஈகா சாமர்த்தியம். இந்த சமஸ்தலத்துல சம்ஸ்காரம் தோஷம் உள்ள காரணம் இது எல்லாம் சேர்ந்து பிரமத்துக்கு ஒரு காரணம். சாமகிரின்னு சொன்னா ஒரு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய காரண சமூகம். எல்லா காரணமும் சேர்ந்ததுன்னா அதுக்கு சாமகிரி. ஆக ஏகமேவ ஞானம் ஏகபலம் ஜனந்தி. இந்த மொத்தமா இந்த தோஷம் சம்பிரயோகம் சம்ஸ்காரம் இது எல்லாமா சேர்ந்து ஒரே ஒரு ஞானம், ஒரே ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுது. அது என்னது? இது ரஜதம் அப்படின்னு ஒரு ஞானத்தை உண்டு பண்ணுது. தோஷோத்ഥാபித சம்ஸ்கார விசேஷ சகித சாமகிரி சமுத்பன்ன ஞானஸ்ய உச்சிதமேவ சுக்திகத மித்யாரஜதம் ஆலம்பனம் அவபாசது. தோஷம் சம்ஸ்காரம் எல்லாம் கலந்து அதனால வந்த இந்த ஞானத்துக்கு மித்யா ஞானம். அப்ப மித்யா ஞானத்துக்கு விஷயமாகக்கூடிய அந்த ரஜதம் எப்படி இருக்கணும்? அதுவும் மித்யாவாக இருக்கணும். அதுக்கு உச்சிதமான ரஜதம் சுக்திகத மித்யா ரஜதம். இந்த ஞானம் முதல்ல மித்யா ஞானம். ஏன் மித்யா ஞானம்னா அதுக்கு விஷயமா இருக்கக்கூடிய ரஜதம் மித்யா ரஜதம் பொய் ரஜதமானதுனால இந்த ஞானம் மித்யா ஞானம் ஆகிறது. மித்யா ரஜதம் ஆலம்பனம் அவகாசது. ஏன மித்யாலம்பனம் ஞானம் மித்யா ஞானம். இது ஒண்ணுதான் சொன்னார். ஞானம் வந்தது, ஞானம் வாஸ்தவத்துல பொய் கிடையாது. ஞானத்துல எது தெரிஞ்சதோ அது பொய். ரஜதம் பொய், ஆனா ரஜதம் தெரிஞ்சதுங்கிறது பொய் இல்லை, அது வாஸ்தவம். அதனாலதான் அதுக்கப்புறம் பாகம் வரது நான் பார்த்தது ரஜதமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனா நான் ரஜதத்தை பார்க்கவே இல்லை, ரஜத ஞானமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லவே மாட்டான். ரஜத ஞானம் முதல்ல சமமா வந்ததுன்னு ஒத்துப்பான். இதுல என்ன தெரியுது? அந்த ஞானத்தை பாதிக்கல. ஞானத்துக்கு விஷயமா இருந்த ரஜதம் தான் பாதிக்கப்பட்டது. ஆகையாலே அந்த ஆலம்பனம் விஷயம்தான் மித்யா, அதை வைக்கின்ற மித்யா ஞானம் இருக்கு. மித்யாலம்பனம் ஞானம் மித்யா ஞானம். மித்யா ஞானம் மித்யா ஞானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த ஞானத்துக்கு விஷயம் மித்யையோ அந்த ஞானம் மித்யா ஞானம். ஞானத்திய மித்யாத்வம் அஸ்தி பாசாபாவாத். ஞானம் ஞானத்துடைய ஸ்வதகான ஸ்வரூபம் மித்யா கிடையாது, அதுக்கு பாகமே கிடையாது. தனக்கு பிராந்தியே அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். ரஜதத்தை எக்காலத்தையும் அங்க இல்லைன்னு சொல்லுவான். ஆனா ஞானம் வந்தது எனக்கு அந்த மாதிரி ஞானம் வரலன்னு சொன்னா அவங்க சொன்னது கொஞ்சம் ஆகையால அந்த மாதிரி சொல்ல மாட்டான். பாதா அபாவா. அப்போ கேள்வித்தான் நமக்கு ஞானம் ரெண்டு சாமகிரி சேர்ந்து ஒரு காரியத்தை உண்டு பண்ண முடியுமா? ரெண்டு சாமகிரினா சமஸ்காரம்ங்கிறது ஸ்மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணம். இந்திரியத்தோட சம்பந்தம், இந்திரிய விஷய சன்னிகர்ஷம்ங்கிறது பிரத்யக்ஷத்தை உண்டு பண்ண காரணமா இருக்கு, பிரத்யக்ஷ காரணம். ரெண்டு சேர்ந்து ஸ்மரணம் இல்லை பிரத்யக்ஷம் இல்லை புதுசா ஒண்ணு உண்டானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது ரெண்டு சேர்ந்தா ரெண்டும் வரும். சம்ஸ்காரத்தான ஸ்மரணம், இந்திரிய சன்னிகர்ஷத்தான பிரத்யக்ஷம்,
ரெண்டு மட்டும் இருந்ததுன்னா ரெண்டும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ரெண்டு சேர்ந்து வேற மூணாவது எப்படி வர முடியும்? சின்னஜாத்திய ஜானகேது சாமகிரியோகோ கதம் ஏகஜானோத்பாதனம் ரெண்டு விதமான காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ரெண்டு காரணங்களாகும் சாமகிரி. அது வந்து ஒரு ஜானத்தை உண்டு பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ற, ஏன் உண்டு பண்ண முடியாது? உண்டு பண்ண முடியாதுங்கிறத நம்ம பார்க்கிறோமே, வரத நேர பார்க்கும்போது உண்டு பண்ண முடியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ண முடியாது. தனித்தனியாக ரெண்டு காரியத்தை செய்யக்கூடிய சக்தி உள்ள ரெண்டு சேர்ந்து ஒரு காரியத்தை உண்டு பண்ணாது அப்படின்னு ஏதாவது நியமமா? அதனால மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி சம்ஸ்காரத்துக்கு உண்டு ஒத்துக்கிறேன். பிரத்யத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்திரிய சன்னிகரத்துக்கு உண்டு ஒத்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்ந்து மூணாவதாக சாந்தி ஞானத்தை உண்டு பண்றதுதான். அதுல ஒன்னும் ஆட்சேபிக்க முடியாது. நான் திருஷ்டாந்தம் காண்பிக்கிறேன். திருஷ்யதேகி லிங்கஜான சம்ஸ்காரயோகோ சம்பூய லிங்கிஜான உற்பாதனம். ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார். அனுமான பிரக்கிரியை இதை வச்சுதான் கல்பனை பண்ணிருக்கோம். இந்த பஞ்சபாதிகா வாக்கியத்தை வச்சுதான் வேதாந்த பரிபாஷையில வேதாந்த திருஷ்டியில அனுமான பிரக்கிரியை எப்படி அப்படிங்கிறது இதுதான் மூலம். இங்க உள்ளது லிங்க ஜானம் லிங்க ஜானம்ல ரெண்டு. லிங்கம்னா ஹேது, லிங்கினா சாட்சியம். ஹேது சாட்சியம்னு சொன்னாலே எனக்கு புதுசாதான். அதாவது புகைய மாத்திரம் பார்த்துட்டு அங்க அக்னி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறானோ இல்லையோ. இவன் எதை பார்த்தான்? புகைய பார்த்தான். புகை இருந்தால் அங்க அக்னி நெருப்பு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நெருப்பு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சான். நெருப்பை இவன் நேர பார்க்கல. இப்ப என்னாச்சு, எதை வச்சு நெருப்பு கண்டுபிடிச்சானோ அது ஹேது லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது இப்ப புகையானது லிங்கமாகும். அப்ப எதை கண்டுபிடிச்சானோ அது லிங்கின்னு சொல்லும். அதுதான் சாதனம். அது இந்த இடத்துல வலி, அதாவது நெருப்பாகும். இப்ப இத பாருங்க, லிங்க ஞானம் மாற்றம் இருந்தா போராது. அதாவது இந்த புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரம் ஏற்கனவே பார்த்து தெரிந்து அதனால வந்த சமஸ்காரம் இருந்தா தான் இவனால அந்த புகைய பார்த்துட்டு அக்னி இருக்கிறத அனுமானம் பண்ணிக்க முடியும். அந்த சமஸ்காரம் யாருக்கு கிடையாதோ, புகை இருந்தாலும் நெருப்பு இருக்கும்னு யாருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காதோ அவன் புகைய பார்த்தாலும் அந்த நெருப்பு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்னாச்சு, வெறும் புகைய பார்த்துட்டா போதும் அங்க நெருப்பு இருக்கிறது தெரிஞ்சிடும்னு இல்லை. புகை ஞானம் மாத்திரம், ரூம ஞானம் மாத்திரம் பன்னி ஞானத்துக்கு ஏதுவாக முடியுமோ? முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ரூமம் இருக்கிற இடத்துல அக்னியும் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கின்ற அந்த சமஸ்காரம் இருக்கு பார்த்தா அதுவும் கூட வரும். அந்த உற்பத்தமான சம்ஸ்காரம் இருக்கணும். அப்ப அந்த சம்ஸ்காரமும் லிங்க ஞானமும் இது ரெண்டும் சேர்ந்தால் அப்ப என்ன ஆகும், அக்னி இருக்கு கண்டுபிடிக்க முடியும், அனுமானம் ஏற்படும். இப்ப நீங்க சொல்லுங்க, சம்ஸ்காரங்கிறது மற்ற இடத்துல ஸ்மரணத்தை உண்டு பண்ணும் இல்லையா? இங்கே சம்ஸ்காரம் லிங்க ஞானத்தோட சேர்த்து ஸ்மரணத்தை உண்டு பண்ணினதோ இல்லையே. தனித்தனியா ரெண்டு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய ரெண்டு காரணம் சேர்ந்தால் புதுசா ஒரு காரியத்தை உண்டு பண்ணாதுன்னு எப்படி தீர்மானமா சொல்ல முடியும்? இந்த இடத்துல பார்க்கிறோம், லிங்கஜான சமஸ்காரம் யோகோ, புகைய பார்த்தனா அந்த சமஸ்காரம் கூட இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தால் அக்னி இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆக அனுமானத்தை உண்டு பண்றது. இதை வச்சுட்டு வியாப்தி சமஸ்காரமும் பகர்பதா தியானமும் இது ரெண்டும் அனுமானத்துக்கு காரணம் கொண்டு வர. அந்த நெய்யாய்கால் சொல்லுவாரு, பராமரிசம் எல்லாம் சன்னியாசி சமானம் பராமரிசம் அதெல்லாம் தள்ளிட்ட, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இது போரும் அப்படின்னு. இன்னொரு உதாரணம் சொல்றேன், பிரத்யபிஜானோத்பாதனஞ்ச அக்ஷ சமஸ்காரோ. வெறும் பார்த்தா ஒரு ஆள் இருக்கிறது அங்க இருக்கிறது தெரியும். இவரை ஏற்கனவே பார்த்த ஞாபகமும் அந்த சம்ஸ்காரமும் இருந்ததுன்னா ஓ அவரே தான் இவர் அப்படிங்கிறது தெரியும். வெறும் சம்ஸ்காரத்தை வச்சா அவரை என்னைக்கோ பார்த்தோம்ங்கிறதுதான் ஞாபகத்துக்கு வரும், அவர் தான் இவருங்கிறது தெரியாது. அந்த சம்ஸ்காரம் இல்லாம வெறும் கண்ணால பார்த்தா யாரோ ஒருத்தர் தெரியவாரே தவிர ஏற்கனவே பார்க்கறத பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது.
ஆக இப்ப அந்த சமஸ்காரமும் இவனுடைய இந்திரியமும் ரெண்டு சேர்ந்து வேலை செய்யறதுனாலதான் அன்னைக்கு பார்த்தவர் தான் இவர் அப்படின்னு தெரிஞ்சு முடியும். ஆக பிரத்யேகிச்சா ஏற்கனவே பார்த்ததும் இப்ப பார்க்கறதும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரணம் தேவைப்படுறது. சம்ஸ்காரமும் தேவை, இந்திரியும். ஆக ரெண்டு சேர்ந்து பிரத்யேகியை உண்டு பண்றது. நீங்க சொல்றபடி மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த அந்த சம்ஸ்காரம் வேற எதையும் உண்டு பண்ணாது, எதோட சேர்ந்தாலும் எதையுமே உண்டு பண்ணாது அப்படின்னு சொல்றது நீங்க என்ன பண்றது இந்த இடத்துல வருதே. உபயத்ராபி ஸ்மிருதிகர்ப்பம் ஏகமேவ பிரமாண ஞானம் சம்ஸ்கார அனுபோதே ததபாவா. எப்படி சொல்லுவானா, இந்த இடத்துல ரெண்டு ஞானமா வச்சுக்கிறேன்னு அவங்க மரணமும் இவன் சேர்ந்து ரெண்டு ஞானமா உண்டாக்கிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. கிடையவே கிடையாது. ஏகம் ஞானம், ஏகம் பிரமாண ஞானம். ஸ்மிருதிகர்ப்பம் ஏகம் பிரமாண ஞானம். இப்ப சொன்ன விஷயத்துல அதாவது அந்த புகைய பார்த்தான், ஏற்கனவே உள்ள சமஸ்காரமும் இருக்கு, ரெண்டையும் சேர்த்து அக்னி இருக்குன்னு கண்டுபிடிச்சானே. இங்க எங்கேயாவது உங்களுக்கு சமயமே சொல்ல முடியுமா? ரெண்டு ஞானமா சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அக்னி இருக்கு, இந்த பருவத்துல அக்னி இருக்கு அப்படின்னு புதுக்காத்திருந்தே இது பிரமாண ஞானம். பிரமாண ஞானம் சாந்தி ஞானத்தை நீங்க ரெண்டா பிரிக்கிற மாதிரி பிரமாண ஞானத்தெல்லாம் பிரிக்க முடியாது. பிரமாண ஞானம்னா அது சரிதான். அப்ப அது ஒன்னாக சொல்லணும். ஸ்ருதி கர்ப்பம்னா என்ன? சம்ஸ்கார ஜன்யம்னு சம்ஸ்காரத்தினாலையும் உண்டாகக்கூடியதாக இருக்கு. அதான் ஸ்ருதி கர்ப்பம்னு சொன்னார். ரெண்டு ஞானம் இருக்கு நடக்காது. ஸ்ருதி உள்ளுக்குள்ள இருக்கு, இன்னொரு ஞானம். ஆஹா, அப்படி சொன்னா ரெண்டு ஞானம், ஏகம் பிரமாண ஞானம்னு வராது. ஏன் அப்படி சொல்றோம்? ஸ்ருதி கர்ப்பம் ஏகம் பிரமாண ஞானம்னு சமஸ்கார அனுபோதே ததபாவா. அந்த சமஸ்காரம் அவனுக்கு இல்லாத பட்சத்துல இந்திரியம் இருந்தாலும் அந்த ஞானம் வரல. அந்த வியாப்தி சமஸ்காரம் இல்லாத பட்சத்துல பூமத்தை பார்த்தாலும் அக்னியை கண்டுபிடிக்க முடியல. இதை வச்சு சமஸ்காரம் அதுக்கு சககாரி காரணம்னு தெரிகிறது. தஸ்மாத் லிங்க தரிசனமேவ சம்பந்த ஞான சமஸ்காரம் உத்போத்ய தத்சகிதம் லிங்கி ஞானம் ஜனயதி இது வக்தவ்யம். அதனால என்ன சொல்லுவாங்க? லிங்க ஞானம், புகைய பார்த்தது. லிங்கம்னா அடையாளம். புகைய வச்சுட்டு லிங்க தூமத்தை வச்சுட்டு அக்னியை கண்டுபிடிக்கிறதுனால தூமங்கிறது அந்த அக்னிக்கு லிங்கம். அந்த லிங்கத்தை பார்த்ததும் அந்த புகை இருந்தால் அக்னி இருக்கும் ஏற்கனவே பார்த்த சமஸ்காரத்துக்கு ஒரு உத்போகம் ஏற்படுறது. இதனால அந்த சமஸ்காரம் கிளம்புறது. அந்த சமஸ்காரத்தோடு சேர்ந்து தற்சகிதம் லிங்க ஞானம். என்னத்தை உண்டாக்குறது? லிங்கி ஞானம் ஜனயதி. அந்த சாத்திய ஞானத்தை அது உண்டாக்குகிறது. ரெண்டும் சேர்ந்து உண்டாக்குகிறது. இது வக்தவ்யம். அயமேவ சந்நியாய பிரத்யபிஜானி. அதாவது அந்த சமஸ்காரத்தோடு சேர்ந்த இந்திரியமானது அவரே இவர் அப்படின்னு அந்த பிரத்யபிஜான ஞானத்தை உண்டு பண்றது. நகுணா ஞானத்வயே பிரமாணம். அந்த ரெண்டு ஞானம் தனித்தனியா வந்ததுங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் கிடையாது. ரெண்டு காரணம். அது காரணம்னா தனித்தனியா காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ள ரெண்டு காரணம் சேர்ந்து ஒரு வேலையை கூட பண்ண முடியுங்கிறது இந்த திருஷ்டாந்தம் மட்டும். இன்னொரு திருஷ்டாந்தம் கூட கொடுக்கலாம். ததா பின்ன ஜாதீய ஜான ஹேதுப்தா நீலாதிப்தா ஏகம் சித்திரஜானம் நிதர்சனம். ரூபம் சித்திரரூபம்னு ஒண்ணு சொல்லலாம். சித்திரரூபம்னா பல கலர்கள் கலந்து, பல கலர் கலந்தா அது சித்திரரூபம். ஒரு கலர் இருந்தா அது ஒவ்வொரு ரூபம். இப்ப என்ன ஆச்சு, பலவிதமான ரூபங்கள் தனித்தனியா எடுத்து பார்த்தா ஒரு வஸ்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு நூல் நீளமா இருக்கு, ஒண்ணு மஞ்சளா இருக்கு, சிவப்பா இருக்கு, பச்சையா இருக்குன்னு பல கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படம், ஒரு வஸ்திரம் தயார் பண்ணிட்டான். இப்ப அந்த வஸ்திரம் எந்த ரூபத்துல இருக்கும்? சித்திர ரூபம். எல்லா ரூபமும் இதுல இருக்கும், கலந்துருக்கும். ஆக அது சித்திர ரூபம்னு சொல்றோம். இப்ப நான் என்ன கேட்பேன், நீளம் இருந்தால் உனக்கு நீளமா தானே தெரியணும், பீட்டம் இருந்தால் பீட்டமா தெரியணும். இப்ப இந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே உனக்கு இது எல்லாம் கலந்த ஒரு கலரா தெரியறதா, இல்ல வெவ்வேறு கலரா பல தியானத்தை உண்டு பண்றதா? ஒரே தியானம் சமஸ்தியா ஒன்னாதான் தெரியுது. இந்த கலர்ல இந்த வஸ்திரம் இருக்குன்னு சொல்லலாம். இது
இல்ல இந்த வஸ்திரத்துல ஒரு கலரும் இல்ல, எந்த கலரும் சொல்ல முடியாது, ஒரு ஓரத்துல அந்த கலர் இருக்கு, இன்னொரு ஓரத்துல இன்னொரு கலர் இருக்கு, அப்படியா தெரியுது, அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த வஸ்திரத்துக்கு ஒரு கலர், அதைத்தான் சித்திர ரூபம். இது என்ன, இங்க எல்லா விஷயமும் சேர்ந்து ஒரு ஞானத்தை உண்டு பண்றது இல்லையா? இதே இந்த நீளம் மாத்திரம் தனியா இருந்திருந்ததுன்னா வெறும் நீளத்தை உண்டு பண்ணிருக்கு. நீளமான தந்துக்களை வச்சுட்டு ஒரு பட்டத்தை நிர்மாணம் பண்ணினா அது வெறும் நீளமா வந்திருக்கும். வெறும் வெள்ளையா இருக்கிற தத்துவா இருக்குன்னா வெறும் வெள்ளையா வந்திருக்கும். இப்ப எல்லாம் கலந்து போனதுனால படம் எப்படி வந்துருக்கு, புதுசா ஒரு கலர்ல வந்துருக்கு. அதனால தனித்தனியா வெவ்வேறு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் சேர்ந்தால் புதுசா ஒரு சமாச்சாரம் காரியம் வரலாம் அப்படிங்கிறது எளிய திருஷ்டாந்தமாக சொல்லலாம். சரி, இதெல்லாம் நாம சொல்றது எதுக்காகனா இதே மாதிரி ஒரு பிராந்தி ஞானம்னு வரலாம்ங்கிறது. இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் யதார்த்த ஞானம். ஆனா நாம அத்தியாசத்தை சொல்றது அயதார்த்த ஞானம். அந்த வித்தியாசம் இருந்துட்டு தோஷம் சேர்ந்திருக்கோம் இல்லையோ, தோஷமும் சேர்ந்ததுனால அந்த ஞானம் அயதார்த்த ஞானமாக தத்திர லைங்கிக ஞான பிரத்யஜா சித்திரஜானான அதுஷ்ட காரணாரம்பத்வாம் யதார்த்தமேவ அவபாசனா. அங்க லைங்கிக ஞானம்னா ரூபத்தை வச்சுட்டு வன்னியை கண்டுபிடிச்சது, பிரத்யஜானம் இந்த சித்திர ரூப ஜானம், இதெல்லாம் தோஷத்தினால வரல, அந்த தோஷம் சேரல காரணத்துல, ஆகையால அது யதார்த்த தியானம்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க அத்தியாசத்துல தோஷம் கலந்துருக்கிறதுனால இது தப்பானது, அது பிராந்தி ஞானமாக வருது. இஹது காரண தோஷா அகசாபூதார்த்தாவபாசா இது விசேஷா. அத்தியாசத்தும் அதுவும் அதுதான், இந்த விசேஷம் தான். தோஷம் சேர்ந்து வந்திருக்கு இந்த ஞானம், அது அப்படி இல்லை. அதனால இது தப்பு, அது சரி. தேவஞ்சதி அனுபவ விரோதா பிரதிபாகமான ரஜதஸ்தெய்வ அவலம்பனத்வா. இப்படி சொன்னாதான் உனக்கு அனுபவ விரோதம் இல்லாம, இல்லாட்டா என்ன ஆகும், என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்றேன். ரஜதம் தெரிகிறது அப்படித்தான் சொல்லலாம். பாகம் வரதா, பாகம் வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன இருந்தது, சுக்தி இருந்தது. சுக்தி இருந்தது, சுக்தி ரஜதம் தெரிந்தது. ரஜதம் இல்ல, அது தெரிஞ்சது. சுக்தி இருந்தது, ஆனா அது தெரியல. இது எப்படி சொல்ல முடியும்? அவன் என்ன சொல்றான், சுக்திதான் ரஜதமா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்னான்னா அது சாந்திதான். ஏன் அதுதான் வேற ஒண்ணா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அவன் பிராந்தின்னு நான் சொல்றேன். இதை சொல்லாம வேற ஏதாவது சொன்னா, எனக்கு ரஜதம் தெரிஞ்சுது ஆனா ஞானத்துக்கு விஷயமா இருக்கிறது என்னமோ அந்த சுக்தி தான் அப்படின்னு சொன்னான்னு வச்சுருந்தோம். இது அனுபவ விடும். ஏன்னா இப்ப கூட அவன் எனக்கு சுத்தி ரஜதம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவான். போனதுக்கு அப்புறம் கூட எப்படியா தெரிஞ்சது, ரஜதமா தெரிஞ்சுதா சுத்தியா தெரிஞ்சுதா, ரஜதமா தான் தெரிஞ்சது. ஆனா அது தப்பு, தெரிஞ்சது என்னமோ அப்படிதான், அது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. இல்ல அப்ப எனக்கு சுத்தியாத்தான் அது தெரியுது அப்படின்னு சொல்ல முடியும். ஆகையாலே இப்ப பிரதிபாசமான ரஜதஸ்தெய்வ அவலம்பனத்வா, ஆலம்பனத்வான்னு சொல்லலாம். பிரயோகம் பண்ணிருக்கேன். அதுதான் ஆலம்பனம். தெரிந்த விஷயத்தை தான் அந்த ஞானத்துக்கு ஆலம்பனம் சொல்லலாம். ஆலம்பனா விஷயம் தான். அதனாலே அதோ மாயாமயம் ரஜதம். அப்ப என்னாச்சு, அந்த தெரிஞ்ச அந்த ரஜதம் அங்க இல்லையே, அது எப்படி அதுக்கு ஆலம்பனமாகும் அப்படின்னு கேட்டா அதுதான் மாயாமயம். எங்கேயோ இருக்கிறது இங்க தெரியுது நான் சொல்ல மாட்டேன். இங்கேயே ஒரு மாய்க்கமான அவித்யால அனிர்வச்சனீயமான ஒரு ரஜதம் உண்டாகிருக்கு. அதுதான் அப்படி காண்பி நமக்கு தெரியுது அப்படி. இதையும் மாயாமயம் ரஜதம் சொன்னாங்க. நிஜமாவே அந்த ரஜதம் இருக்கட்டும் எங்க காரணம் சொன்னாங்க. அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. அசகுண பாரமார்த்திகம் சர்வைதேவ விஷயத்த இவருடைய தோஷங்கள்லாம் சேர்ந்து அங்க ஒரு ரஜதத்தை உண்டாக்கி விட்டது, ரஜரஜத்தை அப்படின்னு சொன்னா இனிமேல் அந்த ரஜதம் எங்கேயும் போகாது. இவன் பார்க்கிற சமயத்துல மாத்திரம் அது ரஜதமா இருக்குதுன்னு வச்சோங்களேன், இவன் பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமானுக்கும் அந்த ரஜதமா தெரியணுமோ மாட்டாங்க, வேற யாருக்குமே அது ரஜதமா தெரியாது. ஆகையால இதுதான் மாயாமணி. மாயை அப்படிதான். மாயால எது காண்பிக்கப்படுறதோ அது யார் ஏமாந்து போறாரோ அவளை விட அது தெரியும். ஏமாறாதவனுக்கு தெரியாது. ஏன் அது போல இந்த ரஜதம் யாருக்கு தெரியும்னா இவனுக்கு மாத்திரம் தெரியும், அங்க உண்டா இருக்கு, மற்றவாளுக்கு தெரியாது. இந்த மாதிரி வேற ஒரு காரணங்களும் சிலதெல்லாம் சொல்றான் நெய்யாயிட்டா, அவனுக்கு மாத்திரம் தெரியும். இப்போ கன்ஷாவும் அப்படிதான். ஏகத்துவத்தை தவிர்த்து
அதிகப்படியான 2, 3, 4, 5 ஆரம்பிச்சு எந்த சங்கையை சொன்னாலும் அந்த சங்கையை எவன் எண்ணி பார்த்தானோ அவனுக்கு தான் தெரியும், எண்ணாதவனுக்கு தெரியாது. இவன் எண்ணினா அவனுக்கு தெரியறதுங்கிறது கிடையாது. யாரு எண்ணினானோ அவனுக்கு தான் அந்த சங்கை தெரியும். அதனால யாருடைய பிராந்தியில அந்த விஷயம் தெரியுறதோ அவனுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கிற அதே சமயத்துல இன்னொருத்தம் பார்த்தானா அவனுக்கும் தெரியுதுன்னு சொன்னா அந்த மாயாமயம் தெரியவே தெரியாது. यतः न हि पारमार्थिकं रजतं कारणदोषं स्वज्ञानोत्पत्तौ अपेक्षते. पारमार्थिक रजतம்னா லோகப்பிரசித்தமான நஜரஜதம். இந்த ரஜதமானது தான் உண்டாகிறதுக்கு தோஷம்னு ஒரு காரணத்தை அபேட்சித்தாரு. அதனால இங்க ரஜதம் தோஷத்தை அபேட்சிக்கிறதுனால இது பாரமார்த்திக ரஜதம் கிடையாது, இது பொது ரஜதம். यदि अपेक्षेत तदा तदभावेन तत्र ज्ञानोत्पत्तिः. இதுமா சொல்ற இந்த நஜரஜதம் கூட உண்டாகிறதுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருந்தா தான் உண்டாகும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த தோஷம் இல்லாதவனுக்கு ரஜதத்தை பார்த்தா ரஜதம் இல்லாம தோஷம் இருந்தா தான் அது தெரியும்னா அப்படி இல்லையே. ஒரு சமயம் ஒரு தோஷத்தினாலதான் அந்த நஜரஜதமும் உண்டாகும் அப்படின்னு சொன்னா அந்த தோஷம் இல்லாதவனுக்கு ரஜதம் நைவ விஷயத்தை தெரியவே தெரியாம ஞானோத்பத்தி. ஆலோகாபாவே இவ ரூபே ந ஞானோத்பத்தி. வெளிச்சம் இல்லாட்ட கலர் ரூபம் தெரியுமோ? தெரியாது. ஏன்னா வெளிச்சம்ங்கிறது ரூபம் தெரியறதுக்கு ஒரு காரணம், காரணம் இல்லாம வராது. ஆக இருட்டுல போய் ரூபத்தை பார்க்கறேன்னு சொன்னா பார்க்க முடியாது. அது அதே மாதிரி சரி. மாயா மாத்திரத்வேது மந்திராதி உபகத சக்ஷுஷ இவ லோகோபகத ஞானகரணா இவ பட்சந்தி. மாயா மாத்திரம் சொன்னா மாத்திரம் எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படின்னு கேட்டா மாயா மாத்திரத்துக்கு அதுதான் விசேஷம். இந்த மந்திரவாதி ஏதோ மந்திரங்கள் எல்லாம் போட்டு ஒருத்தனுக்கு அந்த கண்ணுக்கு அப்படி தெரியும்படியா பண்ணிட்டான். இப்ப அவனுக்கு மாத்திரம் அந்த வஸ்து ஒரு மாதிரியா தெரியுது, மற்றவாளுக்கு அப்படி தெரியல. ஏன்? அவனுடைய கண்ணைத்தான் மந்திரத்தினால அவன் கட்டிட்டான். அப்ப மந்திரத்தினால எவனுடைய கண்ணு கட்டுப்பட்டதோ அவனுக்கு மாத்திரம் அப்படி தெரியுது, மாயா மாத்திரம். அந்த வஸ்து நிஜமாவே அந்த சமயத்துக்காக அப்படி மாறி இருந்தால் அப்ப எல்லாருக்கும் அப்படியே தெரியும். ஆனா அப்படி இல்லை. இதுதான் மாய. அதே மாதிரிதான் இந்த பிராந்தி. இவனுக்கு மாத்திரம் அது ரஜிதமா தெரியுது, பக்கத்துல இருக்கிறவாருக்கோ தூரத்துல இருக்கிறாரோ தோஷம் இல்லாத மற்றவாருக்குலாம் அது ரஜிதமாக தெரியுது. அதான் மாயா. மாயா மாத்திரத்தேது மந்திராதி உபகத சக்ஷுஷைவ தோஷோபகத ஞானகரணா இவ பட்சந்தி. இந்த மாயா மாத்திரத்துக்கு இன்னொரு உதாரணம் சொப்னம். சொப்னத்துல சூத்திரக்காரர் சொன்னார் மாயா மாத்திரம் தூ காரணேன அனபித்திருக்க சொல்லுவா. நான் சொப்னத்துல புத்தகத்தை பார்த்தேன், அவர் என்ன பார்த்திருக்க மாட்டேன் அப்படிதானே. நான் அவரை பார்த்தேன் சொப்பனத்துல நான் அவரை பார்த்தேன்னு சொன்னா பேசினேன். இதை நாளைக்கு நான் அவர்கிட்ட பேசினேன்னா எப்படி இருக்கும்? இல்லையா, நீங்க அப்படி பேசினீங்க பார்த்தேன் அப்படின்னா அவர் பார்த்திருக்கவே மாட்டேன், பார்த்துக்க முடியாது. அதனால என்ன ஆச்சு? என்னுடைய அஜ்ஞானத்தினால எனக்கு இந்த சொப்பனம் வந்த காரணத்தினாலே அவருக்கு அது தெரியாது. ஆனா நஜம் அப்படி இல்லை. நித்திரை சொப்பனத்தை அதான் ஜாகிரத்தை விட அந்த சொப்பனத்துக்கு அதிகமான ஆலோசுக தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தினால உண்டாகிறதுனால அது மாயா மாத்திரமான உண்மை. ஆனா ஜாகிரத்துல நான் அவரோட பேசினேன்னா அது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், 2 பேருக்கும் தெரியும். ஆனா சொப்பனத்துல பேசினது அவருக்கு தெரியாது, அது மாயா மாத்திரம் தான். நேதம் ரஜதம் இது பாதோபி மாயாமயத்துவமேவ சிந்தயதி. அது மாத்திரம் இல்லை, இந்த ரஜதத்தை பொய்தான் சொல்லியாகும். ஏன்னு கேட்டா கிட்ட போனதுக்கு அப்புறம் இது ரஜதம் இல்லைன்னு தெரியுதோ இல்லையா? அது ரஜதமா இருந்ததுன்னா அப்புறம் ரஜதம் இல்லைன்னு தெரிய முடியாதோ இல்லையோ? ரஜதம் இல்லைன்னு தெரியறதுனாலையும் அங்க தெரிஞ்ச ரஜதம் மாயாமயம் ரஜதம் அப்படின்னு தெரியுது. கதம் இது ரஜதம் இல்லைன்னு தெரிகிறதே தவிர அது மாயாமய ரஜதம்னு ஒன்றும் தெரியலையே. கிட்ட போனதுக்கு அப்புறம் இது மாயாமய ரஜதம் அப்படியா தெரியுது? இது ரஜதமே இல்லைன்னு தெரியுது. அப்படி இருக்கிறது இதை மாயாமயம் ரஜதம் இருக்கு, இதே எப்படி பிரமாணம் தான் கேட்பான். அதுக்கு சொல்றார் ஏனை சத்திய நிருபாட்சதாபாதன பூர்வகம் நிச்சயத்தே. இந்த மாயானா என்னன்னு இருக்கு? பொய்யானது மாயா இது
மித்யாபூதத்தை சமிஜா யாமா சா மாயா அப்படின்னா எது பொய்யோ அதுக்கு மாயானது. இல்லவே இல்லைன்னா அது மாயம் இல்லை. இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லாமலே இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அதுக்கு மாயம். அப்ப என்னாச்சு, இந்த அப்புறமா வந்தக்கூடிய ஞானம் என்ன சொல்றது நல்லா கவனிக்க. அது தெரியவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு சொல்லாது. தெரியவே, ஆனா அது இல்லை, விஷயம் இல்லை. அப்ப என்னாச்சு, தெரிஞ்ச விஷயத்தை தெரிந்ததை ஒட்டுக்கொண்டு அதோட விஷயத்தை மாற்றம் இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கறதோ இல்லையோ அந்த பாரதியானம், இதுதான் அது மாயும் பொய்யானது. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, சதவிஷானம் சொல்லிவிடாது. வகை விஷானம்னு சொன்னா யாருக்கு தெரியும்? அது யாருக்குமே தெரியவே தெரியாது. தெரியவும் தெரியாது, இல்லவும் இல்லை. இல்லவே இல்லை, தெரியவும் இல்லை. இது இல்லவே இல்லை, ஆனா தெரியுது. தெரியத்தை இல்லை, தெரியலன்னு சொல்லக்கூடாது. தெரியுது ஆனா இல்லை, இல்லாமலே தெரிஞ்சதுன்னு சொன்னா அதுதான் இல்லவும் இல்லை, தெரியவும் இல்லைன்னு சொன்னா அது அசத்தம். இருக்கு சொன்னா அது சத்தியம். தெரியுதோ தெரியலையோ, இருக்குன்னு சொன்னா அது சத்தியம். அதனால இந்த பாதமானது விஷயத்தை இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கறதே தவிர தெரிஞ்சதுங்கிறத இல்லைன்னு சொல்லலே. ஆகையால அதை மிச்சான்னு தெரிவிக்கிறது. மிச்சாத்வம் தான் மாயுது. மாயான ஒண்ணு இருக்கா ஒண்ணு இல்லை, பொய்கிறதுக்கு தான் மாயான ஒரு பேச்சு. எப்படி அந்த பாதம் வருதுன்னு பார்த்தோம். நீலம் ரஜதம் மிச்சைவ அகாதிஷ்டா, இது ரஜதமே இல்லை, பொய்யாகத்தான் ரஜதமா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. பொய் ரஜதம், ரஜதம் போல அப்படின்னு தான் சொன்னாங்க. சுத்திகாக ரஜதவர் அவகாசது அப்படின்னு தெரிஞ்சதுதான் இது. ரஜத்தை போல பல பலன்கள் இருக்கு. ரஜத்தை போல போலன்னா ரஜம் இல்லை. நகதத் கேனசித் ரூபேண ரூபவத்தே அவகல்பதே சம்பிரயுக்த சுத்திவத் நிரஸ்யமான விஷய ஞான கேனசித் ரூபேண, அதாவது மிச்சை இல்லை, அது நிஜமாவே அதுல கொஞ்சம் இருக்கு அப்படின்னு ரூபவத்தம் சொன்னோம்னா, ரூபம் இருக்குன்னு சொன்னோம்னா இது ரஜதமே இல்லை, பொய்யானது ரஜதம் அப்படிங்கிறது நமக்கு வராது. இதுக்கு ஒரு அனுபவம் வராது. எப்படி திருஷ்டாந்தம் சுக்தி வரும். அந்த சுக்தி இல்லைன்னு இல்லவே இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்க. சுக்தி இருக்கு. ரஜதம் தெரிஞ்ச காலத்துல அது இல்லைன்னு சொல்றாங்க, அப்பவும் சொல்ல மாட்டாங்க. ரஜதமா தெரிஞ்சாலும் கூட சுக்தி இருக்கு. அதனால சுக்தி அதை விஷயம் பண்ண முடியாத போகும். நிரஸ்யமான விஷய ஞான வைக்கம். நிரஸ்யமானோ யோ விஷய தத் ஞானம் ந நிரஸ்யம். இப்ப அந்த விஷயம் ரஜதம், அந்த ரஜதத்தை மிக இல்லையே இது அடுத்த ஞானம் தெரிவிக்கிறது. ஆனா அந்த ரஜதத்துடைய ஞானம் வந்தது முன்னாடி, அதை இல்லைன்னு சொல்லணும். அதான் வந்தது. ஆகையால இல்லவே இல்லை அப்படின்னு பாகம் அந்த விஷயத்தை மித்யாபூதம்னு காண்பிக்கிறது, மாயாமன்னு காண்பிக்கிறது.